மருமகன் தனது மாமனாரிடம் 20 வருடம் வேலை பார்த்தும் தான் சரியாக நடத்தப்படவில்லை என்று உணர்ந்த காரணத்தால் இரவோடு இரவாக ஓடும் பரிதாப நிலை. ஆயினும் அவனுக்காக பரிந்து பேசும் ஒருவர் இருக்கிறார். இருவர் உடன்படிக்கை செய்யும் போது சிறு கல் குன்றுகளை உருவாக்கி அதன் மேல் இருந்து உடன்படிக்கை செய்யும் வினோத பழக்கம். வாருங்கள் இன்றைய தியானத்திற்கு. விருப்பத்தோடு வேதாராய்ச்சி நேரத்தில் பங்கு பெறும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் தவறாமல் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள நீங்கள் விருப்பமுள்ளவர்களாக இருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்றும் இந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் உங்களை வழிநடத்த ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இன்று நாம் ஆதியாகமம் 31 அதிகாரம் 17 வசனம் முதல் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 31 17 முதல் 19 வரை. அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாய ஈசாக்கினிடத்துக்கு போக புறப்பட்டான். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபங்களை திருடி கொண்டாள். இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வெளிப்படுகிறது. யாக்கோபு எழுந்து மீண்டும் மிக தீவிரமாய் அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். யாக்கோபு தன் சகோதரனுக்கு தப்பி ஓடிய பொழுதும் எப்படி வீட்டை விட்டு ஓடிப்போனாரோ அதே போலவே இப்பொழுதும் போகிறார் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். இப்பொழுது யாக்கோபு தன் மாமாவை விட்டு பிரிகிறார். ஆனால் இந்த முறை முழு குற்றமும் யாக்கோபுனுடையதல்ல. ஆனால் யாக்கோபு இதற்கு ஆயத்தமாய் இருந்தார் என்பது தெளிவாக தெரிகிறது. தன் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் பிரயாணத்திற்கு ஆயத்தமாக வைத்திருக்கிறார். மேலும் ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு வீட்டில் இருந்தார்கள் என்று ஏற்கனவே பார்த்தோம். யாக்கோபின் குமாரர்கள் அங்கே வளர வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. ஆனால் பாருங்கள், ராகேல் ஒரு விக்கிரக ஆராதனை உள்ள வீட்டிலே வளர்ந்தவள். அதனால் அவள் தன் தேவர்களையும் தன்னுடன் எடுத்து செல்ல விரும்பினாள். அவளுடைய அறியாமையை கவனித்தீர்களா? யாக்கோபு கூட வாலிபனாக தன் வீட்டை விட்டு வெளியேறிய பொழுது தேவனிடத்திலிருந்து தப்பி ஓடிவிடலாம் என்றுதான் நினைத்தார். ஆனால் பெத்தேலில் தேவன் யாக்கோபுக்கு தரிசனமானார். தேவனிடத்திலிருந்து தன்னால் ஓடிவிட முடியாது என்பதை அவர் கண்டுகொண்டார். உண்மையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு தாவீதும் இதைத்தான் எழுதியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். சங்கீதம் 139 7-8 வசனங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் இதோ நீர் அங்கேயும் இருக்கிறீர். அதாவது மரணம் கூட உங்களை கடவுளிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. தொடர்ந்து சங்கீதம் 139 9-10 வசனங்களும் இதே உண்மையை சொல்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் சந்திரனுக்கே சென்றாலும் தேவனிடத்திலிருந்து தப்பிக்க முடியாது. உங்களால் அவரை விட்டு விலகி செல்லவே முடியாது. கவனியங்கள், லாபான் ஆடுகளை மயிர் கத்தரிக்க செல்லும் வரை யாக்கோபு காத்திருந்தார். அந்த நாட்களிலே ஆடுகள் மேய்வதற்கு பெரிய நிலப்பரப்பு தேவைப்பட்டதால் லாபான் தன் வீட்டை விட்டு பல மைல் தூரம் சென்றிருக்கக்கூடும். இப்பொழுதும் கூட ஆடுகளுக்கு பெரிய மேய்ச்சல் நிலம் தேவைப்படுகிறது. லாபான் வீட்டை விட்டு வெளியே இருக்கும் பொழுது தான் போகிறதை அவருக்கு சொல்லாமல் யாக்கோபு திருட்டளவாய் ஓடிப்போனார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 31 20 21 வசனங்களை பாருங்கள். யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீலேயாத் மலையை நோக்கி ஓடி போனான். அவர்கள் இப்பொழுது யோர்தான் நதிக்கு கிழக்கே இருக்கிற கீலேயாத் மலைக்கு அருகாமையிலே வந்து விட்டார்கள். அவர்கள் குறுகிய காலத்திலே நீண்ட தூரத்தை கடந்து வந்திருக்கிறார்கள். ஆதியாகமம் 31 22 23 வசனங்கள். யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். லாபான் யாக்கோபை பிடிப்பதற்காக மிக தீவிரமாக பின்தொடர்ந்து வந்தார். யாக்கோபை பொறுத்தவரை லாபான் எந்த நன்மையும் செய்ய நினைக்கவில்லை என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். சொல்லப்போனால் யாக்கோபை கொல்லும் அளவிற்கு மிகுந்த கோபத்துடன் இருந்தார் என்று கூட சொல்லலாம். ஆனால் தேவன் குறுக்கிட்டார். பாருங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 31 24. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். வேறு வார்த்தைகளிலே சொல்வதென்றால், நீ அவரிடம் என்ன பேசுகிறாய்,
என்ன செய்கிறாய் என்பதிலே மிகவும் கவனமாயிரு என்று தேவன் எச்சரித்தார். என்றாலும் அதன் பின்னும் லாபான் யாக்கோபை பின்தொடர்ந்து வந்து பிடித்தான். ஆதியாகமம் 31:25. லாபான் யாக்கோபினிடத்தில் வந்தான். யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். லாபானும் தன் சகோதரரோட கூட கீலேயாத் மலையிலே கூடாரம் போட்டான். சொல்லப்போனால் அவர் ஒரு தந்திரக்காரர். அவர் மிகுந்த ஆவேசத்துடன் நெருப்பை கக்கிக் கொண்டு யாக்கோபு கொண்டு சென்ற அனைத்து சொத்துக்களையும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்து கொண்டிருந்தார். அவர் அநேகமாக யாக்கோபை கொன்றுவிட்டு தன்னுடைய 2 குமாரத்திகளையும் பேரப்பிள்ளைகளையும் திரும்ப அழைத்து செல்லவே விரும்பியிருப்பார். ஆனால் லாபான் யாக்கோபை சந்தித்த போது எவ்வளவு தந்திரமாக பேசுகிறார் என்பதை பாருங்கள். ஆதியாகமம் 31:26-27 அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன செய்கை? நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம், மேளதாளம், கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவேனே. மாமா லாபான் எவ்வளவு தந்திரமானவர், எவ்வளவு ராஜதந்திரமாக பேசுகிறார் பாருங்கள். ஒரு அருமையான வழி அனுப்பு விழாவை நடத்த விடாமல் தடுத்ததற்காக யாக்கோபை மன உளைச்சலுக்குள்ளாக அவர் முயற்சி செய்கிறார். தான் ஒரு பெரிய கொண்டாட்டத்தையும் பாசமான விடைபெறுதலையும் நடத்தியிருப்பேன் என்று அவர் கூறுகிறார். அவர் அவ்வாறு செய்யலாம், ஆனால் உண்மையில் அவர் அப்படி செய்திருப்பார் என்று நாம் நம்ப முடியாது. தொடர்ந்து லாபான் உணர்ச்சிகரமான விஷயங்களை பேசி யாக்கோபை நெருக்கடிக்குள்ளாக்குகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 31:28. என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனதென்ன? இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய். இங்கே என் பிள்ளைகள் என்று அவர் குறிப்பிடுவது அவருடைய பேர பிள்ளைகளைத்தான். இந்த உலக வரலாற்றை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் முக்கியமான இடத்தை பெறப்போகிறவர்கள். அடுத்ததாக லாபான் தன் மனதில் உள்ளதை வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 31:29. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். தான் யாக்கோபுக்கு நன்மை செய்யும் நோக்கத்தில் வரவில்லை என்பதையும் தேவன் தடுத்ததால் தான் தீமை செய்யாமல் இருக்கிறேன் என்பதையும் லாபான் யாக்கோபினிடத்திலே இப்பொழுது ஒத்துக்கொள்கிறார். தொடர்ந்து லாபான் சொல்வதை கவனியுங்கள். ஆதியாகமம் 31:30. இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம். என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். இப்பொழுது அவர் திருடப்பட்ட விக்கிரகங்களை பற்றி கேட்கிறார். உண்மையில் ராகேல் அந்த விக்கிரகங்களை திருடினார் என்பது யாக்கோபிற்கு தெரியாது. அவர் லாபானுக்கு பதிலளிக்கும் பொழுது லாபானுக்கு தெரிவிக்காமல் தான் ஏன் ஓடி வந்தார் என்பதற்கான காரணத்தை தான் கூறுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 31:31. யாக்கோபு லாபானுக்கு பிரதித்திரமாக, உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதினாலே இப்படி வந்துவிட்டேன். யாக்கோபிற்கு தன் மாமனின் குணம் நன்றாக தெரியும். தான் போவதை சொல்லியிருந்தால் லாபான் தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் அவருக்கு சொந்தமான உடைமைகளையும் எடுத்து கொண்டு செல்ல அனுமதிக்க மாட்டார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆதியாகமம் 31:32. ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே விட வேண்டாம். உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். லாபானிடத்திலிருந்து அவற்றை எவரும் திருடி இருக்க மாட்டார்கள் என்பதிலே யாக்கோபு அவ்வளவு உறுதியாக இருந்தார். பாருங்கள், யாக்கோபு லாபானை நம்பவில்லை. ஆனால் லாபான் மட்டும் யாக்கோபை நம்பினார் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. அவர்கள் இருவருக்கும் ஒருவர் பேரில் ஒருவருக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. இந்த 20 ஆண்டு கால உறவு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது கவனித்தீர்களா? சரி, ஆதியாகமம் 31 33 முதல் 35 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேல் அந்த சொரூபங்களை எடுத்து ஒட்டக சேணத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள். அப்படியே அவன் அந்த சொரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை.
தன்னுடைய குமாரத்திகளில் யாராவது ஒருவரிடம் அவை இருக்கும் என்று அவர் உண்மையாகவே நம்பினார், எதிர்பார்த்தார். ராகேலும் ஒரு புத்திசாலி பெண் தான் இல்லையா? அவள் தன் அப்பாவைப் போலவே தந்திரமான குணம் கொண்டவள். அவள் அந்த சிலைகளை எடுத்து ஒட்டகத்தின் மீது வைக்கும் சேணத்திற்குள்ளே வைத்து விட்டாள். அதன் பிறகு அதன் மீது உட்கார்ந்து கொண்டு தன் அப்பாவிடத்தில் ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறாள். இந்த சம்பவம் இந்த குடும்பத்தை பற்றி எவ்வளவு உண்மையான ஒரு சித்திரத்தை காட்டுகிறது பார்த்தீங்களா? ராகேல் தன் தகப்பனிடத்திலிருந்து அந்த சொருபங்களை திருடியது நாம் நினைப்பதை விட மிகவும் தீவிரமான விஷயம். அந்த நாட்களிலே ஒரு குடும்பத்தின் இந்த வீட்டு தெய்வங்களை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கே அந்த குடும்பத்தின் தலைமைத்துவமும் சொத்துக்களில் உரிமையும் உண்டு என்று கருதப்பட்டது. அதாவது இந்த சிலைகள் யாக்கோபிடம் இருந்தால் லாபானுக்கு சொந்தமான அனைத்தையும் யாக்கோபு சுதந்திரித்து கொள்ள முடியும். இதனால் தான் லாபான் இவ்வளவு பதட்டம் அடைந்தார். யாக்கோபு ஏற்கனவே தன்னிடம் இருந்ததை விட அதிகமாக சம்பாதித்து விட்டதாக லாபான் கருதினார். எனவே தன் முழு சொத்தும் யாக்கோபிடம் போவதை லாபான் விரும்பவில்லை. இப்பொழுது யாக்கோபுக்கு கொஞ்சம் தைரியம் வருகிறது. அவர்களால் சிலைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவை அங்கே இல்லை என்பதிலே யாக்கோபு உறுதியாக இருந்தார். இப்பொழுது அவர் தன்னை துரத்தி வந்த தன் மாமனாரை கடிந்து கொள்ள தொடங்குகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 31-36. அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோட வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படி நான் செய்த தப்பிதம் என்ன? நான் செய்த துரோகம் என்ன? இப்பொழுது யாக்கோபு தன் மனக்குறைகளை வெளிப்படுத்துகிறார். கஷ்டங்கள் நிறைந்த கல்லூரியின் பாடத்திட்டத்தை அவர் வெற்றிகரமாக முடித்து விட்டார். இப்பொழுது அவர் தனது பட்டத்தை பெறுகிறார். அதாவது இத்தனை காலமும் லாபானிடம் பட்ட அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் இப்பொழுது அவர் தகுந்த பதிலடி கொடுக்கிறார். ஆதியாகமம் 31-38 பாருங்கள். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. ஆம், அந்த 20 ஆண்டுகளில் யாக்கோபு எவ்வளவு தூரம் சுரண்டப்பட்டார் என்பதை இது நமக்கு காட்டுகிறது. அவருக்கு தகுந்த உணவு கூட லாபானால் வழங்கப்படவில்லை. அதற்கும் அவரை விலை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆதியாகமம் 31-39. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். அவருக்கு காப்பீடு மாதிரி எந்த விதமான பாதுகாப்பும் இருக்கவில்லை. ஒரு ஆட்டுக்குட்டி திருடப்பட்டாலும் அல்லது காட்டு மிருகத்தால் அடித்து கொல்லப்பட்டாலும் அதற்குரிய நஷ்டத்தையும் யாக்கோபே தன் கையில் இருந்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆம், இந்த லாபான் ஒரு மிக கொடுமையான முதலாளி என்று சொல்லலாம். ஆதியாகமம் 31-40 பாருங்கள். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். யாக்கோபுக்கு கோடை விடுமுறை என்பதே கிடைக்கவில்லை. காலநிலை மிக கடுமையாக குளிர்ந்து போன போதும் அவர் வெளியிலேயே தங்கி ஆடுகளையும் மற்ற மிருகங்களையும் பராமரிக்க வேண்டியது இருந்தது. மந்தைகளை பாதுகாப்பதற்காக அவர் பல இரவுகள் தூங்காமல் விழித்திருக்க வேண்டியது இருந்தது. ஆதியாகமம் 31-41 பாருங்கள். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். யாக்கோபின் வாழ்க்கையிலே நடந்தது இதுதான். தான் மிகவும் புத்திசாலி என்றும் பாவம் செய்துவிட்டு தப்பிவிடலாம் என்றும் அவர் நினைத்தார். ஆனால் தேவன் அவரை அப்படி விட்டுவிடவில்லை. ஏனென்றால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இதை தேவன் மிக தெளிவாக உணர்த்தி இருக்கிறார். யாக்கோபு தன் வீட்டில் தேவனுக்கு பணிந்து நடக்க மறுத்தார். ஆனால் அவர் தன் மாமனிடம் அடிமையாக பணிந்து நடக்க வேண்டியதாக இருந்தது. யாக்கோபு கௌரவமாக ஒரு மனைவியை பெற வந்தவர். ஆனால் ஒரு வேலைக்காரனாக மாற்றப்பட்டார். தேவன் தலைச்சன் பிள்ளையின் உரிமையை மதிப்பவர் என்பதால் அந்த ஒழுங்குமுறை யாக்கோபின் வாழ்க்கையிலே குறுக்கிட்டது. யாக்கோபு தன் அப்பாவை ஏமாற்றினார். அதனால் அவர் தன் மாமனாரால் ஏமாற்றப்பட்டார். யாக்கோபு இளையவர் என்ற முறையை மீறி மூத்தவரை போல ஆசீர்வாதம் பெற முயன்றார். அதன் விளைவாக திருமணத்தில் இளையவள் கிடைப்பாள் என்று அவர் நினைத்த பொழுது மூத்தவளே அவருக்கு தந்திரமாக கொடுக்கப்பட்டாள். யாக்கோபு தனது அம்மாவின் யோசனைப்படி ஆட்டின் தோலை தன் கையில் போர்த்து கொண்டு தன் அப்பாவை ஏமாற்றி சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை பெற்றார். பின்னாட்களிலே அதே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் யோசேப்பின் பலவர்ண அங்கியை தோய்த்து அவருடைய மகன்களே அவரை ஏமாற்றுவதை நாம் படிக்கப் போகிறோம். யாக்கோபு
தான் ஒரு பிரியமான மகன் என்று தன் தந்தையிடம் பொய் சொல்லி ஏமாற்றினார். பின் நாட்களில் தமக்கு மிகவும் பிரியமான மகனான யோசேப்பை குறித்து அவரே ஏமாற்றப்படுவார். உண்மையிலேயே ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுவடை செய்வான் என்பதற்கு யாக்கோபின் வாழ்க்கை இன்று வாழும் நமக்கும் ஒரு பெரிய பாடம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆதியாகமம் 31 அதிகாரம் 42 வசனம் பாருங்கள். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். இத்தனை காலமாய் தன் மனதிலே இருந்த ஆதங்கங்களை எல்லாம் கொட்டி தீர்த்து விட்டார். நீண்ட வாக்குவாதத்திற்கு பிறகு லாபானும் யாக்கோவும் சமாதானமாக பிரிவதற்கு முடிவு செய்கிறார்கள். இனி ஒருவருக்கொருவர் தீமை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 31, 43, 44 வசனங்கள். அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதித்திரமாக, இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள். என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும்? இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாயிருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றான். யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை ஒரு தூணாக நிறுத்தினார். பின்னர் ஒரு பெரிய கல் குவியல் அங்கே சேர்க்கப்பட்டது. பின் அங்கே அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். வசனங்கள் 48, 49 பாருங்கள். இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதன் பேர் கலயேத் எனப்பட்டது. அல்லாமலும் அவன், நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறே ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை இளைஞர் குழுக்களும் பிற அமைப்புகளும் ஒரு ஆசீர்வாதமான விடைபெறுதல் போல பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இது அப்படி பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று அல்ல. ஏனென்றால் இது ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் திருடுவதை நிறுத்திவிட்டு வேறு யாரிடமாவது தங்கள் கைவரிசையை காட்டப்போகிற 2 தந்தரக்காரர்கள் இடையே செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம். சரி, மிஸ்பா என்பதன் உண்மையான அர்த்தம் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிப்பாராக என்பது. இதன் உண்மையான பொருள் என்னவென்றால், நீ இனிமேல் என்னிடமிருந்து எதையும் திருடாதபடி தேவன் உன்மீது ஒரு கண்ணாக இருக்கட்டும் என்பதுதான். சரியாக இதைத்தான் அந்த 2 மனிதர்களும் அங்கே சொல்லிக் கொள்கிறார்கள். இதற்கு பிறகு அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். லாபானுக்கும் யாக்கோபுக்கும் இடையே ஒரு எல்லை கோடாக அந்த கல் குவியல் மிஸ்பாவிலே இருந்தது. நான் உன் பக்கம் வரமாட்டேன், நீ என் பக்கம் வரக்கூடாது என்று அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்து கொண்டார்கள். தொடர்ந்து ஆதியாகமம் 32 அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்ப்போம். இந்த 32 அதிகாரத்திலே யாக்கோபின் வாழ்க்கையிலே மிக முக்கியமான கட்டமாகும். இதை அவருடைய வாழ்க்கையின் திருப்புமுனை என்று கூட அழைக்கலாம். இருந்தாலும் எந்த வகையிலும் இது யாக்கோபின் மனமாற்றம் இல்லை. அவர் மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் இன்னும் தேவனுடைய மனுஷனாகவே இருந்தார். இதன் காரணமாகவே ஒருவரை அவர் கிறிஸ்தவரா இல்லையா என்று நியாயம் தீர்ப்பதிலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் போல தெரியாத பலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் விசுவாசிகளாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்தவர்களா இல்லையா என்பது கர்த்தருடைய கையிலே தான் இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்தவர்களைப் போல நடந்து கொள்வதில்லை, அவ்வளவுதான். அதற்கான எந்த ஆதாரத்தையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறதில்லை. இந்த யாக்கோபும் அத்தகைய ஆதாரங்கள் எதையும் வெளிப்படுத்தவில்லை. தேவன் அவருக்கு தரிசனமான சில அபூர்வமான தருணங்களில் மட்டும் அவர் ஓரளவுக்கு செயல்பட்டார், அவ்வளவுதான். உலகத்திற்கு முன்பாக தேவனுடைய பிரதிநிதியாகவும் சாட்சியாகவும் இருக்க வேண்டிய யாக்கோபு ஒரு மோசமான சாட்சியாகவே வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர் அப்படியே தொடர்ந்து வாழ தேவன் அனுமதிக்கவில்லை. எனவே தேவன் அவரோடு இடைபட போகிறார். உண்மையை சொல்ல போனால் யாக்கோபை வழிக்கு கொண்டு வர தேவன் அவரை ஊனமாக்க வேண்டியது இருந்தது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து என்று எபிரேயர் 12:6 வாசிக்கிறோம். இதுவே அவருடைய வழிமுறை. அவர் இப்படித்தான் நம்மை பக்குவப்படுத்துகிறார். லோத்துவை பார்த்தால் அவர் தேவனுடைய பிள்ளை போல தெரியவில்லை. ஆனால் ஒரு நீதிமான் என்று 2 பேதுரு 2 அதிகாரம் 7, 8 வசனங்களிலே பேதுரு குறிப்பிடுகிறார். லோத்தும் சோதோம் குமராவின் அக்கினியிலிருந்து தப்பினார். ஆனால் கர்த்தர் அவரை சோதனையாய் அக்கினிக்குள் நடத்தினார். இதுதான் யாக்கோபின் அனுபவம் கூட. அவர் கஷ்டங்கள் நிறைந்த கல்லூரியிலே தனது பட்டத்தை பெற்றார்.
மாமா லாபான் அந்த கல்லூரியின் தலைவராகவும் முதல்வராகவும் இருந்தார். பட்டமளிப்பு விழாவிலே யாக்கோபு மிகவும் பரிதாபகரமான ஒரு உரையை நிகழ்த்தினார். இந்த பட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு யாக்கோபுக்கு 20 ஆண்டுகள் ஆனது. அதற்காக அவர் கடுமையாக உழைத்தார். யாக்கோபு பட்டம் பெறுவதற்கான தகுதிகளை லாபான் 10 முறை மாற்றினார். ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை யாக்கோபு மாமா லாபானுடன் ஒரு புதிய ஒப்பந்தம் போட வேண்டியது இருந்தது. அது எப்பொழுதும் யாக்கோபுக்கு நஷ்டத்தை விளைவிப்பதாகவே இருந்தது. இவ்வளவு கசப்பான அனுபவங்களுக்கு பிறகுதான் யாக்கோபு பக்குவப்பட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்ற நியதி யாக்கோபின் வாழ்க்கையில் மிக தெளிவாக நிறைவேறியது. சரி, தொடர்ந்து 32ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்ப்போம். யாக்கோபு இப்பொழுது ஒரு மாபெரும் சோதனையை எதிர்கொள்கிறார். அவர் உலகத்திற்கு முன்பாக தேவனை பிரதிநிதிப்படுத்த வேண்டியவர் என்பதால் தேவன் அவரோடு இடைப்பட வேண்டியது இருந்தது. இந்த 32ஆம் அதிகாரத்திலே தேவன் யாக்கோபை நெருங்கி வருகிறார். இந்த அதிகாரத்தின் தொடக்கத்தில் ஒரு முக்கியமான வேத வசனத்தை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏசாயா 40:29 என்று சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் நீங்கள் சோர்ந்து போகும் நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். தேவன் இப்பொழுது யாக்கோபுடன் நேரடியாக இடைபட தொடங்குகிறார். அவரை ஆவிக்குரிய கனி கொடுக்கும் நிலைக்கு கொண்டு வரவும் உண்மையான ஜீவனுள்ள சேவையை செய்யவும் அவருக்கு சாட்சியாக நிறுத்தவும் தேவன் அவரை பக்குவப்படுத்துகிறார். ஆதியாகமம் 32:3 முதல் 5 வரை. பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய், நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்லச் சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். இந்த யாக்கோபு இன்னும் தந்திரமாகவே செயல்படுகிறார் இல்லையா? லாபானுடன் அவ்வளவு அனுபவப்பட்ட பிறகும் கூட அவரால் தன் பழைய சுபாவத்தை விட முடியவில்லை. இப்பொழுது யாக்கோபு மீண்டும் தன் சொந்த தேசத்திற்கு திரும்பி கொண்டிருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு கடைசியாக ஏசாவை பார்த்தபொழுது ஏசா தன்னை கொலை செய்ய வெறியோடு இருப்பதை நினைத்து பார்க்கிறார். எனவே யாக்கோபு தன் வேலைக்காரர்களை முன்னாலே அனுப்பி அவர்களுக்கு எப்படி கட்டளையிடுகிறார் என்று பார்த்தீர்களா? நீங்கள் என் சகோதரனாகிய ஏசாவிடம் செல்லும் பொழுது அவரை என் ஆண்டவனாகிய ஏசா என்று கூப்பிடுங்கள் என்கிறார். என்ன ஆச்சரியம்! பிறகு தன்னை குறிப்பிடும் பொழுது உமது அடியான் யாக்கோபு என்று சொல்கிறார். யாக்கோபு இதற்கு முன்பு இப்படி பேசினதே இல்லை. அவர் சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை பெற தந்திரம் செய்தவர், ஆசீர்வாதத்தை திருடியவர். அவர் ஒரு ஏமாற்றுக்காரராக இருந்தார். ஆனால் இப்பொழுது அவருடைய பேச்சு வேறாக இருக்கிறது. மாமா லாபானிடத்திலிருந்து அவர் சில விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பார் என்று நிச்சயமாய் இப்பொழுது நாம் நம்பலாம். ஆதியாகமம் 32:6 பாருங்கள். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். இந்த செய்தி பாவம் அந்த யாக்கோபை முற்றிலும் பயப்பட வைத்து விட்டது. ஏனென்றால் இதற்கு என்ன அர்த்தம் என்று அவருக்கு தெரியவில்லை. ஏசா அந்த வேலைக்காரர்களிடம் தனது எண்ணம் என்ன என்பதை துளியும் வெளிப்படுத்தவில்லை. யாக்கோபு அந்த வேலைக்காரர்களை துருவி விசாரித்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அவன் பேச்சில் ஏதேனும் பகைமையோ கசப்போ அல்லது என் மீது வெறுப்போ இருந்ததை நீங்கள் கவனித்தீர்களா என்று கேட்டிருப்பார். அதற்கு அந்த வேலைக்காரர்களில் ஒருவன், இல்லை, நீங்கள் அவரை சந்திக்க வருகிறீர்கள் என்ற தகவலை கேட்டு அவர் மகிழ்ச்சி அடைந்தது போலத்தான் தெரிந்தது என்று கூறியிருக்கலாம். இப்பொழுது அவரே உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லியிருப்பார். ஆனால் ஏசா மகிழ்ச்சியாக தெரிந்தான் என்ற விஷயம் யாக்கோபுக்கு எந்த ஆறுதலையும் கொடுக்கவில்லை. ஒருவேளை பழி வாங்குவதற்கு இதுதான் நல்ல நேரம் என்று நினைத்து ஏசா மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம் இல்லையா? எப்படியோ பாவம் யாக்கோபு இப்பொழுது மிகுந்த பதட்டத்தில் இருக்கிறார். யாக்கோபின் 20 ஆண்டு கால கஷ்டங்கள் நிறைந்த கல்லூரி வாழ்க்கை நமக்கு மிக முக்கியமான பாடங்களை கற்பித்திருக்கிறது. அவர் லாபானிடமிருந்து தப்பித்து வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய நீதி சட்டத்திலிருந்து எவரும் தப்ப முடியாது என்பதை அவரும் உணர்ந்தார். யாக்கோபை மாற்றுவதற்கு தேவன் அவரை ஊனமாக்க வேண்டியது இருந்தது.
நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் நம்முடைய சுய பலத்தை நம்பி ஓடும் பொழுது கர்த்தர் சில தடைகளையும் போராட்டங்களையும் அனுமதிக்கலாம். அது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை மாற்றுவதற்காக. என்னை கவனித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையும் ஒருவேளை இத்தனை ஆண்டு காலம் யாக்கோபின் வாழ்க்கை போல இருந்திருக்கும் என்றால், நமது வாழ்க்கையிலேயும் ஒரு திருப்பத்தையும் ஒரு மெய்யான ஆசீர்வாதத்தையும் கொடுக்க தேவன் காத்து கொண்டிருக்கிறார். எந்த காரியங்கள் மூலமாய் தேவன் நம்மோடு இடைபடுகிறார் என்பதை உணர்ந்து புரிந்து அவரை நோக்கி திரும்ப கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். லாபான் வீட்டை விட்டு வந்த யாக்கோபு எதை நோக்கி ஓடினான்? லாபான் வீட்டை விட்டு வந்த யாக்கோபு எதை நோக்கி ஓடினான்? ஆப்ஷன் ஏ பெத்தேலை நோக்கி, ஆப்ஷன் பி கானானை நோக்கி, ஆப்ஷன் சி கிலேயாத் மலையை நோக்கி. செய்த பாவங்களும் தவறுகளும் இன்னும் யாக்கோபின் வாழ்வை துரத்துகிறதை காண்கிறோம். அதே தவறை ராகேலும் செய்கிறாள். ஆனால் யாக்கோபு ஏமாற்றுக்காரனாய் இருந்தாலும் தேவன் அவனுக்காக யுத்தம் செய்வதை, லாபானோடு பேசுவதை காண்கிறோம். நீங்களும் ஒருவேளை நான் பிரதான பாவி என்று மனவேதனையோடு இருக்கலாம். ஆனால் கலங்காதீர்கள். நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற தேவன் ஒருவர் உண்டு. கலங்க வேண்டாம். ராகேல் போல தகப்பன் வீட்டை விட்டு பரமக்கானான் நோக்கி பயணத்தை தொடங்கினாலும் நாம் விட்டு வந்த பாவ வாழ்க்கையின் விக்கிரகங்களை நம்மோடு கூட கொண்டு வராமல் இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஏசாயா 45:17.